வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். தனிப்பாடல், ஔவையாரின் தனிப்பாடலில் உள்ள பாடல் வான்குருவி. அதாவது ஔவையார் நல்ல பெரிய கவிஞர், பாடகர், எல்லாமே அந்த புலவர். அவரை எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கம்பர் பெரியவர், காவியமே படைச்சிருக்காரு, அவரை விட நீங்கள் கம்மி தான், குறைவு தான்ங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் என்ன பண்ணிட்டாங்க, பாடல் பாடியிருக்காங்க பாரு. அதாவது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை பாராட்டணும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? முடியாது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அரிதால், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம். கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒரு சிலருக்கு ஒன்று எளிது. இப்போ மூட்டை தூக்குறவங்கள போய் கேட்டு பாருங்கள், நம்மளால் தூக்க முடியுமா? 2 கிலோ ரேஷன்லேருந்து 2 கிலோ அரிசியும் சர்க்கரையும் தூக்கிட்டு வரோம்னே கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மூட்டை தூக்குறவங்கள போய் பாரு, அப்படியே முதுகெல்லாம் வலிக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேளுங்க, நாங்கள்லாம் தூக்கிடுவோம், சிமெண்ட் மூட்டை கூட தூக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னது, அது எளிது. அதே போல் வான்குருவி கூடு கட்டுவதற்கு பார்த்தா 1 மாத காலம் எடுத்துக்குமா. அந்த குச்சிகளெல்லாம் போய் சேகரித்து, அதுவும் அது காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த திசை நோக்கி என்ன பண்ணுமா, அது கட்டுமா. ஏன்னா அப்போ தானே அது விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அறிவு கட்டுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த குச்சிகளை ஒட்டுறதுக்கு ஒரு அரக்கு பூச்சியினுடைய பிசின், அதாவது அந்த முருங்கை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா முதல் நாளில் நம்ம செதுக்கி விட்டுட்டு வந்துட்டோம்னா 2வது நாள் போய் பார்த்திங்கன்னா அதில் கம் மாதிரி ஒட்டியிருக்கும். பிசின் அப்படியே இருக்கும், சகப்பு கலராக இருக்கும், அப்படியே சேர்ந்துருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடுவோம் நாங்களாம். இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் அதுக்கிட்ட போகிறதில்ல. அந்த மாதிரி அரக்கு பூச்சிக்கு ஒரு இருக்குது, அதனுடைய அரக்கு எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுமா, ஒட்டி வைக்குமா. அதுவும் சாணியெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வைக்குமா. ஏன்னா அப்போ தான் கரையான் அரிக்காது, அதுக்காக. அதே போல் காடுகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, காடுகளில் ரொம்ப உயரமான காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் வரும். அங்கே சில பேர் குடிசையெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த குடிசை வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுவத்துலலாம் அந்த சாணியை மெழுகி வச்சுருப்பாங்க. அந்த மெழுகி வச்சுருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே யானை வராதான், அந்த ஸ்மெல்லுக்கு வராதான். அரிசி இருந்துச்சுன்னா வந்துருமா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அரிசியெல்லாம் ஒழிச்சு வைக்கவும் முடியாது, ஏன்னா அந்த வாசனை அதுக்கு யானைக்கு நல்லா தெரியுமா, வந்துருமா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சாணியை மொழிகி வீட்டு முன்னால் வச்சுட்டாங்கன்னா அது வராதான். எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ இருக்குது. அதே போல் இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும்போது சாணி எடுத்துகிட்டு அதில் வச்சிருமா. எப்படி அதுக்கு தெரியுது பாருங்க. அதுக்கு அது எளிதாக இருக்குது. அந்த கூடு கட்டுறதும், அந்த அரக்கு பூச்சினுடைய பிசுன்னு எடுத்துகிட்டு அதில் வைக்கிறதும். தொல்கரையான், பழமையான காலம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம்ல, அப்போ இருந்தே இந்த கரையானும் இருக்குது. அந்த கரையானும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கரையான் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி புற்று கட்டியிருக்கும். பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும். யாரும் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அப்படியே கூட்டமாக சொல்லு. இந்த மழை பெய்யறது இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணும், அந்த மனிதனை அரித்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா வேலையும் அதுதான் செய்யும். கரையான் தான் திங்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் மனிதனுடைய உடம்பை அந்த கரையானுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. தேனி, அந்த தேனி எப்படி இருக்கும்னா கூடு கட்டும். அந்த கூடு கட்டும்போது பார்த்திங்கன்னா அடையா ஒவ்வொரு அறையாக இருக்கும், சின்ன அறைகளாக இருக்கும், சின்ன அறையாக இருக்கும். அந்த அறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறைக்கு வித்தியாசம் கூட இருக்கும். எப்படி கட்டுது பாருங்க. கட்டிட்டு அந்த தேனியை சேகரித்து கொடுக்கும். அந்த தேனை சாப்பிட்டோம்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, தேனை சாப்பிட்டவங்க உடம்பு சித்திரம் போல், சித்திரம்னா ஓவியம் வரைந்த மாதிரி, சிலையை செதுக்குன மாதிரி உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்குமா. அதுக்கு தான் சொல்கிறதே,
அந்த தேனை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக இருக்கவங்களும் பாலில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த பச்சை தண்ணியில் இல்லைன்னா லைட்டாக சுடு தண்ணியில் அந்த தேனை கலந்து குடிச்சிங்கன்னா அப்படி உங்கள் உடம்பு சிற்பம் மாதிரி இருக்கும், சிலை மாதிரி இருக்கும். முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும், வயதானதே தெரியாது. ஔவையாருக்கு வயதாயிட்டுச்சுன்னு நினைக்கிங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்கிறேன் இன்னொரு நாளைக்கு. அவங்களாம் வயதானவர்கள்லாம் கிடையாது. சித்தன் விட்ட வழி சிவன் வழி அப்படின்னு வாழ்ந்தவர்கள், சிவபெருமானை வேண்டியவர்கள், தெரிஞ்சுக்கங்க. தேனி சிலம்பி யாவருக்கும். சிலந்தி கூடு கட்டும். கூடுனா அந்த வலை பின்னும், அதுக்கு கூடு வந்து அதுதான். அதில் போய் என்ன பண்ணோம், வலையில் ஏதாவது ஈயோ எறும்பு. ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு எறும்பு போய் விழுந்துடுச்சு. உடனே இந்த சிலந்தி வேகமாக போச்சு. எறும்பெல்லாம் இது சாப்பிடாது, பெரிய எறும்பு, கட்டெரும்பு பெருசாக தானே இருக்கும் கருப்பா. அந்த எறும்பு போய் விழுந்த உடனே டபக்குன்னு போய் பிடிச்சிச்சு. ஐயோ இது போய் சாப்பிடுதே. அப்போ தான் நினச்சேன், பத்தியாப்பா சாமி அப்படின்னு. அந்த எறும்பு கூட சாப்பிட்ருது வலையில். அந்த வலையை பின்னும்போது என்ன பண்ணுவோம், வாயிலிருந்து ஒரு கம்மு மாதிரி ஒரு திரவம் வரும், அதை வச்சு தான் அது கட்டும். அது மாதிரி யாருக்காவது கட்ட முடியுமா? யாம் பெரிதும் வல்லோமே, நான் தான் சிறந்தவன் அப்படின்னு யாரையும் எண்ணாதீங்க. எப்படி சொல்கிறாங்க பார்த்தியா ஔவையார்? யாரையும் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க என்று வலிமை சொல்ல வேண்டாம். வல்லவன், வலிமையுடையவன் அப்படின்னு நினைக்காதீங்க. கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. தேன் கூடு கட்டுவதற்கு தேனிக்கு எளிது, தூக்கணாங்குருவி கூடு கட்டுவதற்கு தூக்கணாங்குருவிக்கு எளிது, சிலந்திக்கு கூடு கட்டுவதற்கு வலை பண்ணுவதற்கு சிலந்திக்கு எளிது. இப்படி கரையானுக்கு கூடு கட்டுவது, அந்த கரையான் கூடு கட்டி வச்சுருக்கு பாருங்க, வீடு மாதிரி கட்டியிருக்கோம். அதெல்லாம் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கிட்டலாம் போகாதீங்க. ஆமாம், விளையாட்டாக கூட போகக்கூடாது. போய் அதெல்லாம் மிதிக்கக்கூடாது அதெல்லாம். அதனால் ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். தூக்கணாங்குருவி கூடு. அதனால் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் அத்தனை பேருமே உழவர்கிட்ட போய் கேளுங்க. உழவர் தான் உலகத்துக்கே அச்சாணி. அவர் இல்லைன்னா ஒரு கடைசி மனிதனின் பசியை போக்குவதும் உழவன். நம்முடைய பசியை போக்குவதே உழவன் கையில் தான் இருக்குது. உழவன் இல்லை என்றால் நம் பசி ஆறுமா? ஆறவே ஆறாது. பசியால் துடித்து சாக வேண்டியதான். அதனால் யாரையுமே எளிதாக எண்ணாதீர்கள். நானும் கவிதை எழுதிட்டுருக்கிறேன். என்னையே நீங்கள் திறமை இல்லைன்னு மட்டும் எண்ணாதீங்க. எனக்குள்ளேயும் திறமை இருக்குது. என் போன்ற நிறைய புலவர்களுக்கும் திறமை இருக்கிறது. ஒரு சிலருக்கு இருக்கிற திறமை ஒரு சிலருக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கின்ற திறமை ஒரு சிலருக்கு இருக்காது. அதற்காக அவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக குறை கூறக்கூடாது, குறை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. நாமும் அதே போல் எல்லோரையும் போற்றி பாராட்ட வேண்டும். அதான் சொல்லுவாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றாங்க. அது நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும். அது பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அதனால் நீங்களே பார்த்துக்கிறவங்க பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.